பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நிறைய நேரத்தில் நிறைய காரியத்தை நான் விரும்புகிறேன், ஆனால் என் விருப்பம் நடக்கலை. நாம் விரும்புறதெல்லாம் நடக்கவோ போகுது. ஒரு எண்ணம் இருக்கா உள்ள? உங்கள் விருப்பம் நிறைவேறணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? நீங்கள் விரும்பின காரியம் உங்களுக்கு கைக்கூடி வரணும்னு விரும்புகிறீங்களா? ஒரு ரகசியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். 145 சங்கீதம் 19 அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். யாருடைய விருப்பம் நிறைவேறுமா தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் விருப்பத்தின்படி செய்கிறார். உங்க விருப்பம் நிறைவேறதுக்கு காரணம் தெரியுதா? ஏதோ ஒரு காரியத்துல தேவனுக்கு நாம் பயப்படாமல் போகும்பொழுது, தேவன் விரும்புகிறதை செய்யாமல் போகும்பொழுது, நாம் விரும்புகிறதை அவர் செய்கிறதில்லை. இங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனிதனுடைய விருப்பத்தை அவர் செய்து முடிக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, 2 காரியங்கள் உண்டு. ஒன்று, தேவ சித்தத்தின்படி கேட்டு பெற்றுக்கொள்வது. 2வது, நம்முடைய விருப்பத்தை சொல்லி அதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது. கர்த்தர் இன்னைக்கு உங்க விருப்பத்தை நிறைவேற்றணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இடத்துல இருக்கணும். ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அவர் ஒருபோதும் ஆசீர்வதிக்காமல் விட்டதே கிடையாது. ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாலே ஜெபிக்காம இருக்க முடியாது, வேதம் வாசிக்காம இருக்க முடியாது, பரிசுத்தமா வாழாம இருக்க முடியாது, கர்த்தரை தேடாம இருக்க முடியாது, உண்மையா இல்லாமல் இருக்க முடியாது. இதுதான் கர்த்தருக்கு பயப்படும். ஆண்டவருக்கு பயந்து வாழும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். அது தன்னால நடக்கும். நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் இந்த காரியத்தை எதிர்பார்த்துருந்தேன், இது எனக்கு வந்துருச்சு. நான் இதை வாங்கலான்னு நினைச்சேன், இப்படியும் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. இங்க போலான்னு நினைச்சேன், இங்க வந்து சேர்ந்துட்டேன். இதெல்லாம் எப்படி நடக்கும் தெரியுமா? நாம் கர்த்தருக்கு பயந்து வாழும்பொழுது அவர் நம்முடைய விருப்பத்தை செய்வார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் மிகுந்த மிகுந்த குறிக்கோளாய் இருப்பார். நாம் ஆராதிக்கிற தேவன் உன்னதமான தகப்பன். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயந்து வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். உங்க விருப்பம் நிறைவேறணும்னா கர்த்தருக்கு பயந்து வாழ ஒப்பு கொடுங்க. கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, உமக்கு பயந்து வாழும்பொழுது உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் உமக்கு பயந்து வாழ அர்ப்பணிக்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க உதவி செய்யும். ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.